நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்று பார்க்கப் போவது புலித்தேவன் கதை. வீரத்துக்கு மறுபெயர் புலித்தேவன். ஆங்கிலேயரை முதலில் எதிர்த்த தமிழன். புலித்தேவனின் முழு வரலாறு. ஒரு மனிதன், ஒரு சிறிய பாளையம். ஆனால் அவன் எழுப்பிய வீர முழக்கம் ஆங்கிலேயர்களின் இதயத்தையே நடுங்க வைத்தது. இந்த மண்ணை நான் உயிரோடு இருக்கும் வரை யாரிடமும் ஒப்படைக்க மாட்டேன் என்று சபதம் செய்த அந்த வீரன் யார்? ஏன் இன்று வரை அவரது பெயர் தமிழர் வரலாற்றில் பொற்குறியாக நிற்கிறது? வாருங்கள், புலித்தேவனின் நெஞ்சை உருக்கும் உண்மை வரலாற்றை தெரிந்து கொள்வோம். 18ஆம் நூற்றாண்டில் தென் தமிழ்நாட்டின் நெற்கட்டும் சேவல் பாளையத்தில் பிறந்தார் புலித்தேவன். சிறு வயதிலிருந்தே வாள், வேல், குதிரையேற்றம், போர்த்தந்திரம் ஆகியவற்றில் அபார திறமை பெற்றார். தனது மக்களின் துன்பத்தை நேரில் கண்ட அவர், இந்த மண்ணின் சுதந்திரமே என் உயிர் என்ற எண்ணத்துடன் வளர்ந்தார். அந்த மண்ணில் வாழ்ந்த மக்கள் உழைப்பையும் வீரத்தையும் நேர்மையையும் உயிராக கருதினர். சிறுவர்களுக்கு கூட வாள் பிடிக்கவும் குதிரை ஏறவும் நாட்டை காக்கவும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அந்த மண்ணில்தான் பிறந்தார் புலித்தேவன். அவர் பிறந்த நாள் குறித்து வரலாற்று ஆதாரங்களில் வேறுபட்ட கருத்துகள் இருந்தாலும் அவர் 18ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில் நெற்கட்டும் சேவல் பாளையத்தின் தலைவராக உயர்ந்தவர் என்பது உறுதியாக அறியப்படுகிறது. சிறு வயதிலிருந்தே அவர் மற்ற குழந்தைகளைப் போல இல்லை. ஒரு நாள் ஒரு முதியவர் சிறுவனான புலித்தேவனை பார்த்து கேட்டார், "மகனே, ஏன் இவ்வளவு நேரம் வாள் பயிற்சி செய்கிறாய்?" என்று கேட்டார். புலித்தேவன் புன்னகையுடன் கூறினான், "என் கையில் இருக்கும் வாள் என்னை காப்பாற்றுவதற்காக அல்ல, என் மக்களை காப்பாற்றுவதற்காக" என்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட முதியவரின் கண்கள் கலங்கின. "நீ பெரிய வீரனாக போகிறாய் மகனே" என்றார். அந்த நாளில் இருந்து புலித்தேவனின் பயிற்சி இன்னும் தீவிரமானது. காலை சூரியன் உதிப்பதற்கு முன்பே எழுந்து குதிரை பயிற்சி, பிறகு வாள் சண்டை, வேல் எறிதல், வில்வித்தை, போர்த்தந்திரம் எல்லாவற்றிலும் அவர் திறமை காட்டினார். அவரது ஆசிரியர் ஒரு நாள் சொன்னார், "வீரன் என்பவன் வாளால் மட்டும் வெல்லக்கூடாது, அறிவாலும் வெல்ல வேண்டும்" என்றார். அந்த அறிவுரை புலித்தேவனின் வாழ்க்கை முழுவதும் வழிகாட்டியாக அமைந்தது. அந்த காலத்தில் தென்னிந்திய அரசியல் சூழல் மிகவும் சிக்கலானதாக இருந்தது. நாயக்கர் ஆட்சியின் வலிமை குறைந்து பல பாளையக்காரர்கள் தங்கள் பகுதிகளை நிர்வகித்து வந்தனர். அதே நேரத்தில் ஆற்காடு நவாபின் செல்வாக்கும் கிழக்கிந்திய கம்பெனியின் தலையீடும் அதிகரிக்கத் தொடங்கின. அந்நிய சக்திகள் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டிருந்தன. தமிழர்களை நேரடியாக வெல்வது கடினம், அவர்களை பிரித்தால் வெல்லலாம் என்று தெரிந்து வைத்திருந்தனர். அந்த சதித்திட்டத்தின் நிழல் மெதுவாக நெற்கட்டும் சேவலையும் நோக்கி நகர்ந்தது. ஆனால் அதை பற்றி அப்போது யாருக்கும் முழுமையாக தெரியவில்லை. இதற்கிடையில் இளம் புலித்தேவன் மக்களோடு கலந்து வாழ்ந்தார். வயலில் உழைக்கும் விவசாயிகளுடன் பேசுவார், வீரர்களுடன் சேர்ந்து பயிற்சி பெறுவார், கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்குவார். ஒரு நாள் வயலில் உழைத்து கொண்டிருந்த ஒரு விவசாயி கூறினார், "ஐயா, நல்ல தலைவன் இருந்தால் மக்கள் பயப்பட மாட்டார்கள்" என்றார். புலித்தேவன் அமைதியாக பதிலளித்தார், "நல்ல மக்கள் இருந்தால்தான் ஒரு தலைவனுக்கும் பெருமை கிடைக்கும்" என்றான். அந்த எளிமையே அவரை மக்களின் இதயத்தில் நிலைநிறுத்தியது. ஆனால் தொலைவில் ஒரு புயல் உருவாகி கொண்டிருந்தது. கடல் வழியாக வந்திருந்த கிழக்கிந்திய கம்பெனி வணிகம் என்ற பெயரில் ஆட்சியை விரிவுபடுத்தத் தொடங்கியது. வரி, ஆயுதம், அரசியல், சூழ்ச்சி, இதுவே அவர்களின் உண்மையான திட்டமாக இருந்தது. இந்த செய்தி தென்பகுதிக்கும் வந்தடைந்தது. ஒரு வீரன் அவசரமாக அரண்மனைக்குள் ஓடி வந்தான். ஐயா, அந்நியர்கள் தெற்கு பகுதிகளில் தங்கள் ஆதிக்கத்தை அதிகரித்து வருகின்றனர் என்றான்.
புலித்தேவன் அமைதியாக எழுந்தார். அவரது முகத்தில் பயம் இல்லை, கண்களில் மட்டும் தீப்பொறி. அவர்கள் வணிகம் செய்ய வந்தவர்களா அல்லது இந்த மண்ணை ஆள வந்தவர்களா? அந்த கேள்விக்கு யாராலும் உடனே பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் அந்த கேள்விக்கான பதில் விரைவில் போர்க்களத்தில் கிடைக்கப் போகிறது. காலம் நகர்ந்தது. புலித்தேவன் இளைஞனாக மட்டுமல்ல, மக்களின் நம்பிக்கைக்குரிய தலைவராகவும் உயர்ந்திருந்தார். நெற்கட்டும் சேவல் கோட்டையின் முன் மக்கள் திரண்டிருந்தனர். விவசாயிகள், வீரர்கள், முதியவர்கள், பெண்கள், அனைவரின் முகத்திலும் ஒரே நம்பிக்கை, நம் தலைவன் நம்மை காப்பாற்றுவார் என்று. புலித்தேவன் அரண்மனை மண்டபத்தில் நின்று மக்களை நோக்கி பேசினார். இந்த மண்ணின் செல்வம் என்னுடையது அல்ல, அது உங்களுடையது. நான் உங்கள் தலைவன் அல்ல, உங்கள் காவலன் என்றார். அந்த ஒரு வார்த்தை மக்களின் மனதில் அழியாத இடம் பிடித்தது. நாட்கள் அமைதியாக சென்றன. ஆனால் அந்த அமைதிக்குள் புயல் மறைந்து கிடந்தது. ஒரு நாள் ஒரு ஒற்றன் வேகமாக அரண்மனைக்குள் ஓடி வந்தான். ஐயா, ஆற்காடு நவாபின் அதிகாரிகளும் ஆங்கிலேய கம்பெனியின் பிரதிநிதிகளும் தென்பகுதி பாளையங்களிடம் வரி கேட்கத் தொடங்கியுள்ளனர் என்றான். அரண்மனையில் அமைதி நிலவியது. அனைவரின் பார்வையும் புலித்தேவனை நோக்கி திரும்பியது. அவர் மெதுவாக எழுந்தார். இந்த மண்ணில் உழைத்தது நம் மக்கள். அப்படி இருக்க அந்நியருக்கு நாம் ஏன் வரி செலுத்த வேண்டும் என்றார். யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. அந்த இரவு புலித்தேவன் தனது நெருங்கிய தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தினார். ஒரு தளபதி கவலையுடன் கூறினார், ஐயா, பல பாளையங்கள் ஏற்கனவே வரி செலுத்த ஒப்புக்கொண்டதாக கேள்வி என்று சொன்னார். மற்றொருவர் சொன்னார், ஆங்கிலேயரிடம் புதிய வகை துப்பாக்கிகளும் பீரங்கிகளும் இருக்கின்றன என்றார். சிறிது நேரம் அமைதியாக இருந்த புலித்தேவன் உறுதியுடன் பேசினார். ஆயுதம் பெரியதா என்பது முக்கியமல்ல, அதை பிடித்திருக்கும் மனம் பெரியதா என்பதுதான் முக்கியம் என்றார். அந்த வார்த்தைகள் வீரர்களின் இரத்தத்தை கொதிக்க வைத்தன. அடுத்த நாள் கோட்டையின் பயிற்சி மைதானம். நூற்றுக்கணக்கான வீரர்கள் வாழ் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர். குதிரைப்படை வேகமாக பாய்ந்தது. வேல்கள் இலக்கை துளைத்தன. புலித்தேவன் ஒவ்வொரு வீரரிடமும் சென்று பேசினார். போர் வந்தால் உயிரை காப்பாற்ற ஓடாதீர்கள், இந்த மண்ணை காப்பாற்ற முன்னேறுங்கள் என்றார். வீரர்கள் ஒரே குரலில் முழங்கினர், வாழ்க நெற்கட்டும் சேவல், வாழ்க புலித்தேவன் என்று. அந்த முழக்கம் கோட்டையை தாண்டி மலைகளில் எதிரொலித்தது. இதற்கிடையில் ஆங்கிலேய கம்பெனியின் முகாமில் ஆலோசனை நடைபெற்றது. ஒரு அதிகாரி கூறினான், பல பாளையங்கள் வரி செலுத்துகின்றன, ஆனால் நெற்கட்டும் சேவலின் தலைவர் மட்டும் மறுக்கிறார் என்றான். மற்றொருவன் சிரித்தான். ஒரு சிறிய பாளையம் எவ்வளவு நாள் எதிர்க்க முடியும் என்றான். ஆனால் வயதான ஒரு அதிகாரி எச்சரித்தான், அவனை சாதாரணமாக நினைக்காதீர்கள், தன் மக்களுக்காக உயிரையும் கொடுக்க தயங்காத தலைவன், மிகவும் ஆபத்தானவன் என்றார். அந்த வாரமே ஆங்கிலேயரின் தூதர் நெற்கட்டும் சேவல் கோட்டைக்கு வந்தார். அரசவையில் அனைவரும் அமர்ந்திருந்தனர். தூதர் உரக்க வாசித்தான், கிழக்கிந்திய கம்பெனியின் உத்தரவு, உடனடியாக வரி செலுத்த வேண்டும், இல்லையெனில் அதன் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றான். அரசவையில் சில நொடிகள் அமைதி. பின்னர் புலித்தேவன் மெதுவாக எழுந்தார். அவரது குரல் உறுதியுடன் ஒலித்தது, என் மக்களின் வியர்வையில் விளைந்த நெல்லுக்கு நான் அந்நியரிடம் கணக்கு சொல்ல மாட்டேன் என்றான். தூதர் அதிர்ச்சி அடைந்தான். புலித்தேவன் தொடர்ந்து பேசினார், இந்த மண்ணின் உரிமை தமிழருக்கு. உயிர் இருக்கும் வரை அந்நியருக்கு நான் ஒரு காசுக்கு வரி கூட செலுத்த மாட்டேன் என்றார். அந்த வார்த்தைகள் அரசவையை அதிர வைத்தன. தூதர் கோபத்துடன் வெளியேறினான். அவன் செல்லும் முன் கூறிய ஒரே வார்த்தை, இதற்கான பதிலை விரைவில் போர்க்களத்தில் காண்பீர்கள் என்று சொல்லிவிட்டு சென்றான்.
புலித்தேவன் அமைதியாக நின்றார். அவரது வலது கை மெதுவாக வாளின் பிடியை தொட்டது. அவர் தன் வீரர்களை நோக்கி கூறினார், இன்று முதல் நாம் அமைதிக்காக அல்ல, சுதந்திரத்திற்காக வாழப்போகிறோம் என்றார். கோட்டையின் மீது வீர முரசு முழங்கியது. போர் நெருங்கிக் கொண்டிருந்தது. நெற்கட்டும் சேவல் கோட்டை. அதிகாலை நேரம். கோட்டையின் காவல் கோபுரத்தில் இருந்த வீரன் தூரத்தில் எழுந்த தூசி படலத்தை கவனித்தான். அவன் பதற்றத்துடன் கத்தினான், ஐயா, வடக்கு திசையில் பெரிய படை ஒன்று வருகிறது என்று கத்தினான். உடனே முரசு முழங்கியது. கோட்டைக்குள் இருந்த வீரர்கள் அனைவரும் ஆயுதங்களுடன் அணிவகுத்தனர். புலித்தேவன் கோட்டையின் மதில் மேல் ஏறி தொலைவில் பார்த்தார். குதிரைப்படை, துப்பாக்கி வீரர்கள், பீரங்கிகள், ஆற்காடு நவாபின் வீரர்களும் கிழக்கிந்திய கம்பெனியின் படைகளும் இணைந்து முன்னேறி கொண்டிருந்தனர். ஒரு தளபதி கவலையுடன் கேட்டார், ஐயா, அவர்களின் எண்ணிக்கை நம்மை விட பல மடங்கு அதிகம் என்றார். புலித்தேவன் அமைதியாக பதிலளித்தார், போரில் வெற்றி எண்ணிக்கையால் வராது, மன உறுதியால் வரும் என்றார். உடனடியாக அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புலித்தேவன் தரையில் ஒரு வரைபடத்தை விரித்து காட்டினார். நாம் அவர்களை நேராக எதிர்கொள்ள மாட்டோம். மலைப்பாதைகள், காடுகள், குறுகிய வழிகள், இவைதான் நமக்கு பலம் என்றார். மற்றொரு தளபதி கேட்டார், ஐயா, அவர்கள் பீரங்கிகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றான். புலித்தேவன் சிரித்தார். பீரங்கி மலை மீது ஏற முடியாது, ஆனால் நம் வீரர்கள் ஏற முடியும் என்றார். அனைவரின் முகத்திலும் நம்பிக்கை மலர்ந்தது. போருக்கான ஆயத்த பணிகள் தொடங்கின. கொல்லர்கள் இரவு முழுவதும் வாள்களை தீட்டினர். பெண்கள் வீரர்களுக்கு தேவையான உணவை தயாரித்தனர். முதியவர்கள் கோவிலில் தீபம் ஏற்றி வெற்றிக்காக பிரார்த்தனை செய்தனர். சிறுவர்கள் கூட தண்ணீர் எடுத்துச் சென்று வீரர்களுக்கு உதவினர். நெற்கட்டும் சேவல் முழுவதும் ஒரே குடும்பமாக மாறியது. போருக்கு முந்தைய இரவு. புலித்தேவன் தனியாக கோட்டையின் மதில் மேல் நின்று வானத்தை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு வயதான வீரர் வந்து கேட்டார், ஐயா, உங்களுக்கு பயமாக இல்லையா என்று கேட்டார். புலித்தேவன் மெதுவாக சிரித்தார். உயிர் போகும் என்ற பயம் எனக்கும் உண்டு, ஆனால் சுதந்திரம் போய்விடுமோ என்ற பயம் அதைவிட பெரியது என்றார். அந்த வார்த்தைகள் அந்த வீரரின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. அடுத்த நாள் சூரியன் உதிப்பதற்கு முன்பே போர் தொடங்கியது. பீரங்கியின் முதல் குண்டு கோட்டைக்கு வெளியே வெடித்தது. புகை மண்டலம், மண் தூசி, குதிரைகளின் கனைப்பு, துப்பாக்கிச் சத்தம் போர் பூமியை அதிர வைத்தது. ஆங்கிலேய அதிகாரி கத்தினான், முன்னேறுங்கள், கோட்டையை கைப்பற்றுங்கள் என்று கத்தினான். ஆனால் புலித்தேவனின் திட்டம் வேறாக இருந்தது. மலைப்பாதைகளில் மறைந்திருந்த வீரர்கள் திடீரென தாக்கினர். வேல்கள் பறந்தன, அம்புகள் மலையாக பொழிந்தன. எதிரிப்படை திகைத்து போனது. புலித்தேவன் தனது குதிரையில் பாய்ந்து முன்னணிக்கு வந்தார். வாளை உயர்த்தி முழங்கினார், இந்த மண் நம் தாயின் மடி, இதை யாரிடமும் விடாதீர்கள் என்று முழங்கினான். அந்த முழக்கம் வீரர்களுக்கு புதிய உயிர் ஊட்டியது. அவர்கள் இன்னும் வேகமாக போரிட்டனர். ஆங்கிலேய தளபதி கோபமாக கத்தினான், அவர்களை சுற்றி வளையுங்கள் என்று கத்தினான். ஆனால் குறுகிய மலைப்பாதைகள் காரணமாக அவர்களின் திட்டம் தோல்வியடைந்தது. பெரிய படை நகர முடியவில்லை. பீரங்கிகள் சரியாக பயன்படுத்தப்படவில்லை. அந்நிய படைகள் குழப்பத்தில் சிக்கின. மாலை நேரம். முதல் நாள் போரின் முடிவில் ஆங்கிலேய படைகள் பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. நெற்கட்டும் சேவல் கோட்டையின் மேல் இன்னும் புலித்தேவனின் கொடி பெருமையுடன் பறந்தது. வீரர்கள் மகிழ்ச்சியுடன் முழங்கினர், வெற்றி வெற்றி என்று. ஆனால் புலித்தேவன் மட்டும் அமைதியாக இருந்தார். ஒரு தளபதி கேட்டார், ஐயா, நாம் வென்று விட்டோமே என்று கேட்டான். புலித்தேவன் ஆழ்ந்த மூச்சு விட்டார். இது போரின் முடிவு அல்ல, ஆரம்பம் மட்டுமே. இன்று அவர்கள் தோற்றிருக்கலாம், நாளை இன்னும் பெரிய படையுடன் திரும்பி வருவார்கள் என்றார்.
அவர் சொன்னது உண்மையாகி போனது. ஏனெனில் ஆங்கிலேயர்கள் இனி வாளால் மட்டும் போராடப் போவதில்லை, சூழ்ச்சியாலும் துரோகத்தாலும் புலித்தேவனை வீழ்க்க திட்டமிடத் தொடங்கினர். இரவு நேரம். ஆங்கிலேய படை முகாம். பெரிய கூடாரத்திற்குள் அதிகாரிகள் அவசர ஆலோசனையில் இருந்தனர். ஒரு அதிகாரி கோபத்துடன் மேசையை தட்டினான். ஒரு சிறிய பாளையம் நம்மை தோற்கடித்து விட்டதே என்றான். மற்றொருவன் மெதுவாக சொன்னான், அவர்களின் வாள் நம்மை வெல்லவில்லை, அவர்களின் ஒற்றுமைதான் வென்றது என்றான். சில நொடிகள் அமைதி நிலவியது. பின்னர் வயதான அதிகாரி மெதுவாக கூறினான், புலித்தேவனை போரில் வெல்வது கடினம், ஆனால் அவரை தனிமைப்படுத்தினால் வெல்லலாம் என்றான். அந்த ஒரு வாக்கியமே அடுத்த சதித்திட்டத்தின் தொடக்கமாக மாறியது. அடுத்த சில வாரங்களில் ஆங்கிலேய அதிகாரிகள் சில பாளையக்காரர்களை ரகசியமாக சந்திக்கத் தொடங்கினர். பணம், பதவி, பாதுகாப்பு இவற்றை வாக்குறுதி அளித்து புலித்தேவனுக்கு எதிராக நிற்கும்படி முயன்றனர். அந்த செய்தி நெற்கட்டும் சேவலுக்கும் வந்தடைந்தது. ஒரு ஒற்றன் வேகமாக வந்து வணங்கினான். ஐயா, எதிரிகள் வாளால் மட்டும் போராடவில்லை, நம் நண்பர்களின் மனதையும் மாற்ற முயற்சி செய்கிறார்கள் என்றான். புலித்தேவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு உறுதியுடன் கூறினார், நம்பிக்கையை விலைக்கு வாங்க முடிந்தால் அது உண்மையான நட்பு அல்ல என்றார். அதே நேரத்தில் கோட்டைக்குள் போர் ஆயத்தங்கள் மீண்டும் தீவிரமடைந்தன. கொல்லர்கள் பகலும் இரவும் வாள்களை தீட்டினர். பெண்கள் காயமடைந்த வீரர்களுக்கு மூலிகை மருந்துகளை தயாரித்தனர். இளைஞர்கள் புதிய வீரர்களுக்கு பயிற்சி அளித்தனர். ஒவ்வொருவரும் தங்கள் பங்கை செய்தனர். ஒரு நாள் மாலையில் புலித்தேவன் வீரர்களை ஒன்று திரட்டினார். அவரது முகத்தில் உறுதி தெரிந்தது. நாம் வெறும் ஒரு கோட்டைக்காக போராடவில்லை, நம் பிள்ளைகள் சுதந்திரமாக வாழும் நாளுக்காக போராடுகிறோம் என்றார். ஒரு இளம் வீரன் எழுந்து கேட்டான், ஐயா, நாம் உயிரிழந்தால் என்று கேட்டான். புலித்தேவன் அவன் தோளில் கை வைத்தார். வீரன் உயிரை இழக்கலாம், ஆனால் அவன் தியாகம் தலைமுறைகள் முழுவதும் உயிரோடு வாழும் என்றார். அந்த வார்த்தைகள் அனைவரின் உள்ளத்திலும் தீயை ஏற்றின. சில நாட்களுக்குப் பிறகு மீண்டும் போர் முரசு முழங்கியது. இந்த முறை எதிரிப்படை இன்னும் பெரியது. துப்பாக்கி வீரர்கள் அதிகம், பீரங்கிகளும் அதிகம். ஆனால் புலித்தேவன் பயப்படவில்லை. அவர் தன் தளபதிகளிடம் கூறினார், அவர்களுக்கு ஆயுதங்கள் அதிகம், நமக்கு இந்த மண்ணை பற்றிய அறிவு அதிகம், அதுவே நம் பலம் என்றார். போர் தொடங்கியது. பீரங்கி குண்டுகள் மண்ணை அதிர வைத்தன. புகை வானத்தை மூடியது. ஆனால் புலித்தேவனின் வீரர்கள் சிறு குழுக்களாக பிரிந்து பல திசைகளில் இருந்து தாக்கினர். எதிரிகள் எங்கு திரும்பினாலும் தாக்குதல், எங்கு முன்னேறினாலும் எதிர்ப்பு. காட்டின் ஒவ்வொரு பாதையும், மலைக்குள் இருக்கும் ஒவ்வொரு வழியும் நெற்கட்டும் சேவலின் வீரர்களுக்கு நன்கு தெரிந்திருந்தது. புலித்தேவன் தன் குதிரையில் முன்னணியில் இருந்தார். ஒரு காயமடைந்த வீரரை பார்த்தார். அவன் எழ முடியாமல் இருந்தான். புலித்தேவன் குதிரையில் இருந்து இறங்கி அவனை தூக்கினார். நீ என் வீரன், உன்னை நான் விட்டுவிட்டு முன்னேற மாட்டேன் என்றார். அந்த காட்சியை பார்த்த மற்ற வீரர்கள் இன்னும் வீரத்துடன் போரிட்டனர். மாலை நேரம். போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இரு தரப்பிலும் பலர் காயமடைந்திருந்தனர். புலித்தேவன் அமைதியாக போர்க்களத்தை பார்த்தார். உயிரிழந்த தனது வீரர்களுக்கு முன் தலை வணங்கினார். உங்கள் தியாகம் இந்த மண்ணின் வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கும் என்றார். அவரது கண்களில் கண்ணீர் மிளிர்ந்தது. ஆனால் அந்த கண்ணீருக்கு பின்னால் இன்னும் உறுதியான ஒரு முடிவு இருந்தது. அதே நேரத்தில் ஆங்கிலேய அதிகாரிகள் மீண்டும் ரகசியமாக கூடினர். வாளால் வெல்ல முடியவில்லை, இனி துரோகத்தின் கதவை திறக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று பேசினர். அவர்கள் தீட்டிய அந்த சூழ்ச்சி புலித்தேவனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தப் போகிறது. நாட்கள் நகர்ந்தன. போரின் காரணமாக
நெற்கட்டும் சேவல் மக்களின் வாழ்க்கை கடினமானது. வயல்களில் உழைக்க வேண்டிய விவசாயிகள் கூட கோட்டையை காக்க முன்வந்தனர். பெண்கள் வீரர்களுக்கு உணவு சமைத்தனர். முதியவர்கள் கோவில்களில் வெற்றிக்காக வேண்டினர். ஒவ்வொரு குடும்பமும் இந்த போரில் ஒரு பங்கு வகித்தது. ஒரு நாள் ஒரு ஒற்றன் வேகமாக வந்து வணங்கினான். ஐயா, சில பாளைய தலைவர்கள் எதிரிகளுடன் சேர்ந்து பேசுவதாக செய்திகள் வருகின்றன. ஆனால் இதை பற்றிய முழுமையான உறுதியான தகவல் இன்னும் கிடைக்கவில்லை என்றான். புலித்தேவன் அமைதியாக கேட்டார். உறுதியான ஆதாரம் இல்லாமல் யாரையும் குற்றம் சாட்டக்கூடாது. நம் பலம் நீதிதான் என்றார். அந்த வார்த்தைகள் அவரது தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தின. இதற்கிடையில் ஆங்கிலேய படைகளும் அவர்களுடன் இணைந்த படைகளும் மீண்டும் தாக்குதல் நடத்தின. இந்த முறை அவர்கள் பல திசைகளில் இருந்து முன்னேறினர். கோட்டையை சுற்றி முற்றுகையிட முயன்றனர். பீரங்கிகள் இடைவிடாமல் முழங்கின. மண் அதிர்ந்தது. கோட்டை மதில்களில் பிளவுகள் தோன்றின. ஆனால் புலித்தேவன் பின்வாங்கவில்லை. அவர் வீரர்களை நோக்கி முழங்கினார். மதில் இடிந்தாலும் பரவாயில்லை, மனம் இடியக்கூடாது என்றார். வீரர்கள் மீண்டும் போரில் குதித்தனர். போர் பல நாட்கள் நீடித்தது. உணவு குறைந்தது. ஆயுதங்கள் சேதமடைந்தன. பல வீரர்கள் காயமடைந்தனர். ஆனால் யாரும் சரணடைய வேண்டும் என்று கூறவில்லை. ஒரு இளம் வீரன் காயமடைந்த நிலையிலும் எழுந்து கூறினான், ஐயா, என் உயிர் போனாலும் இந்த மண்ணை விட்டு கொடுக்காதீர்கள் என்றான். புலித்தேவன் அவனது கையை பிடித்தார். உன் தியாகம் வீணாகாது என்றார். போரின் இறுதி கட்டத்தில் எதிரிகளின் எண்ணிக்கையும் ஆயுத வலிமையும் அதிகரித்தன. சில வரலாற்று ஆதாரங்களின்படி புலித்தேவன் தனது வீரர்களின் உயிரை காக்கும் நோக்கில் இடம் மாறி தொடர்ந்து எதிர்ப்பை முன்னெடுத்ததாக கூறப்படுகிறது. அவரது இறுதி வாழ்க்கை குறித்து வரலாற்றாசிரியர்களிடையே ஒரே கருத்து இல்லை. ஒரு வீரன் கேட்டான், ஐயா, இப்போது என்ன செய்வோம் என்று கேட்டான். புலித்தேவன் உறுதியுடன் கூறினார், ஒரு கோட்டை வீழ்ந்தால் போராட்டம் முடிவதில்லை. சுதந்திர எண்ணம் உயிரோடு இருக்கும் வரை போராட்டமும் தொடரும் என்றார். அந்த இரவு புலித்தேவன் தனது மண்ணை ஒரு முறை திரும்பி பார்த்தார். அவரது கண்களில் சோகம் இருந்தது. ஆனால் தோல்வி இல்லை. ஏனெனில் அவர் காத்தது ஒரு கோட்டையை அல்ல, ஒரு சுதந்திர கனவை. ஒரு உண்மை மட்டும் மாறவில்லை. அந்நிய ஆட்சிக்கு எதிராக தென்னகத்தில் உறுதியான எதிர்ப்பை எழுப்பிய முன்னோடி வீரர்களில் புலித்தேவன் முக்கியமானவர். அவரது போராட்டம் பின்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார் போன்ற பலரின் விடுதலை போராட்டங்களுக்கு ஊக்கமாக அமைந்தது. புலித்தேவன் வெறும் பாளையக்காரர் அல்ல. அவர் ஒரு சிந்தனை, ஒரு துணிச்சல், ஒரு சுதந்திர முழக்கம். இன்றும் நெற்கட்டும் சேவல் மண்ணில் அவரது பெயர் ஒலிக்கும் போது தமிழர்களின் இதயத்தில் பெருமை மலர்கிறது. வீரர்கள் மறைவதில்லை, அவர்கள் வரலாறாக வாழ்கிறார்கள். புலித்தேவனின் பெயரும் அப்படித்தான். தமிழகத்தின் வீர வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கும் புலித்தேவனின் வீரம். போர் முடிந்தது. ஆனால் புலித்தேவன் எழுப்பிய சுதந்திர முழக்கம் முடியவில்லை. அது தலைமுறைகளை தாண்டி ஒலித்து கொண்டே இருந்தது. நெற்கட்டும் சேவல் மக்களின் வாழ்க்கை மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்பியது. போரில் கணவனை இழந்த பெண்கள், மகனை இழந்த தாய்மார்கள், தந்தையை இழந்த குழந்தைகள், அனைவரின் கண்களிலும் கண்ணீர் இருந்தது. ஆனால் அந்த கண்ணீரில் பெருமையும் இருந்தது. ஏனெனில் அவர்கள் தங்கள் உயிரை சுதந்திரத்திற்காக அர்ப்பணித்த வீரர்களின் குடும்பங்கள். ஒரு சிறுவன் தனது தாயிடம் கேட்டான், அம்மா, புலித்தேவன் மீண்டும் வருவாரா என்று கேட்டான். அந்த தாய் வானத்தை பார்த்துவிட்டு மெதுவாக சொன்னாள், வீரர்கள் மனிதர்களாக மட்டும் வருவதில்லை மகனே, அவர்கள் ஒவ்வொரு தலைமுறையின் மன உறுதியாக வாழ்கிறார்கள் என்றாள். அந்த வார்த்தைகள் அந்த சிறுவனின் மனதில் ஆழமாக பதிந்தது. காலம் நகர்ந்தது.
புலித்தேவனின் வீரத்தை பற்றி நாட்டுப்புற பாடல்கள் பாடப்பட்டன. கிராமங்களில் முதியவர்கள் அவரது கதையை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தனர். அந்நியரிடம் தலைகுனியாத தலைவர் இருந்தார், அவர் பெயர் புலித்தேவன் என்று மக்கள் பெருமையுடன் கூறினர். பின்னர் தென்னகத்தில் பல வீரர்கள் எழுந்தனர். வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள் ஒவ்வொருவரும் அந்நிய ஆட்சிக்கு எதிராக தங்கள் வீரத்தை வெளிப்படுத்தினர். வரலாற்றாளர்கள் பலரும் தென்னகத்தில் அந்நிய ஆட்சிக்கு எதிராக ஆரம்பகால எதிர்ப்பை உருவாக்கிய முக்கியமான தலைவர்களில் புலித்தேவனை குறிப்பிடுகின்றனர். அவர் கற்றுக் கொடுத்த பாடம் ஒன்றுதான். சுதந்திரம் என்பது கொடுக்கப்படும் பரிசு அல்ல, காக்கப்பட வேண்டிய உரிமை என்பதே அது. இன்றும் நெற்கட்டும் சேவலுக்கு செல்லும் பலர் அந்த மண்ணை மரியாதையுடன் நினைவு கூர்கிறார்கள். அந்த மண்ணில் நடந்த போரின் சத்தம் இன்று கேட்காவிட்டாலும் அதன் வீர உணர்வு இன்னும் தமிழர்களின் இதயத்தில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, புலித்தேவனின் கதை ஒரு மனிதனின் வாழ்க்கை வரலாறு மட்டுமல்ல, அது அச்சமில்லாத மனதின் கதை, தாய்நாட்டின் மீதான அன்பின் கதை, சுதந்திரத்திற்காக உயிரை அர்ப்பணித்த வீரத்தின் கதை. இந்த வீரர்களை நாம் நினைவில் வைத்திருக்கும் வரை அவர்களின் தியாகம் என்றும் உயிருடன் வாழும். வீரம் மறையாது, புலித்தேவனின் புகழ் அழியாது, தமிழரின் சுதந்திர உணர்வு என்றும் அணையாது. நன்றி. மீண்டும் ஒரு உண்மை வரலாற்று கதையுடன் சந்திப்போம்.